வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்மளோட டெரஸ் கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த முள்ளங்கி வச்சு சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் முள்ளங்கி பொரியல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முள்ளங்கி பொரியலுக்கு நான் 5 முள்ளங்கி பறித்து எடுத்து வச்சுக்கிறேன். 5 முள்ளங்கி நம்ம எடுத்தோம்னாவே ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ முள்ளங்கியெல்லாம் பறித்ததுக்கப்புறம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் இருக்க கீரையை நம்ம தனியாக பிரித்து எடுத்துடணும். இந்த கீரையை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் ரெடி பண்ணலாம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். முள்ளங்கியோட தோலை சீவினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொரியலை சேர்க்குறதுக்கு நம்ம தேங்காய் தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். காரத்துக்கு 3லேருந்து 4 மிளகாய் வத்தல், அதே மாதிரி பூண்டு பல் 3 அல்லது 4, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி சேர்க்காம கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. முதல்ல முள்ளங்கி நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கணும். அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு முள்ளங்கி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த முள்ளங்கியோட கலர் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். எப்போயுமே முள்ளங்கி நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாம்பார், பொரியல், கூட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணோம்னா அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியாது. நிறைய பேருக்கு அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் பிடிக்காதனால தான் அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், முள்ளங்கி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ முள்ளங்கியோட கலர் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. முள்ளங்கியும் 3/4 பாகம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ முள்ளங்கியை தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ திருப்பியும் அதே பேனில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு சேர்த்து இந்த முள்ளங்கி பொரியல் செஞ்சோம்னா முள்ளங்கி பொரியல் சூப்பராக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பும் நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் முள்ளங்கி பொரியலுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காயை சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். குறைஞ்சது 1 நிமிஷம் வரைக்குமாவது நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க அந்த முள்ளங்கியை சேர்த்துக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அந்த முள்ளங்கியும் அந்த தேங்காயும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். முள்ளங்கி முதல்ல நம்ம தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொரியலை சேர்த்தோம்னா அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரியலில் சேர்த்திங்கன்னா முள்ளங்கி பொரியல் சூப்பராக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொரியல் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் முள்ளங்கி பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கிக்குன்னு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பிட்டு சொல்கிறதுனா உடல் எடை குறைக்கிறதுக்கு, அப்புறம் அதே மாதிரி இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இவ்வளோ மருத்துவ குணமில் இந்த முள்ளங்கி ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி பொரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் முள்ளங்கியை வச்சு முள்ளங்கி சட்னி, அப்புறம் முள்ளங்கி வறுவல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இந்த முள்ளங்கியை வச்சு இந்த முள்ளங்கி பொரியலை ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.